இன்னைக்கு யாரை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜருங்க. இப்படி ஒரு அரசியல் தலைவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு இப்ப இருக்க ஜெனரேஷன் கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க நம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இப்படிலாம் ஒரு அரசியல்வாதி இருக்க முடியுமா அப்படின்னு. ஒரு மிக சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். மண்ணில் நம்ம மண்ணில் பிறந்த ஒரு சிஎம். பல அணைகளை கட்டியவர், பல ஸ்கூல்களை கட்டியவர், மதிய ஒரு சத்துணவை கொண்டு வந்தவர். இந்த மாதிரி இவரோட பெருமைகளை நம்ம பேசிக்கிட்டே போலாம். நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு அவரை பத்தி. அதுல இருந்து ஒவ்வொரு கதையா நம்ம பார்ப்போம். இவர் சொல்றாரு, பிச்சை எடுத்தாலும் படிக்கணும் அப்படின்னு புலவர் காலத்துல சொல்லுவாங்க. இந்த காலத்துல நான் உங்களுக்காக பிச்சை எடுக்கிறேன், நீங்க படிங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை பத்தி சொன்னவர் தான் கர்ம வீரர் காமராஜர். ஸ்டூடெண்ட்ஸை பத்தி பேசிட்டு அப்படியே ஆசிரியர் பத்தி திரும்புறாரு. ஏழை மக்களை உன்னை நம்பி அனுப்பி வச்சிருக்கேன், அவங்களுக்கு நல்லபடியா சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையெடுத்து கும்பிடுறாரு. இப்படி ஒரு அரசியல் திறனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்கிறாரு. ரயில்வே கேட் போட்டாங்க. அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல ஒரு பையன் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஏப்பா மாடு மேய்ச்சிட்டு இருக்கியே, நீ ஸ்கூல் போலியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பையன் அதுக்கு, ஸ்கூலுக்கு நான் போனா எனக்கு கஞ்சி நீ ஊத்துவியா அப்படின்னு கேக்குறாரு. இதை மனசுல வச்சவரு சென்னைக்கு திரும்பின உடனே வந்து பினான்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டு நம்ம ஏன் மதிய சத்துணவை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு. அதாவது பினான்ஸ் மினிஸ்டர் வந்து, ஐயா அது வந்து நிறைய செலவாகும் அப்படிங்கிறாரு. ஆனா காமராஜர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பட்ஜெட்ல வந்து மதிய சத்துணவுக்கும் திட்டத்தை போடு அப்படின்னு சொல்லி மதிய சத்துணவு வந்து உடனே அமல்படுத்துறாரு. இது எதுக்கு அவர் பண்றாரு அப்படின்னா, மாணவர்களோட எண்ணிக்கை ஸ்கூல்ல இன்க்ரீஸ் பண்ணணும். சாப்பாடு இல்லாம தான் பசங்க வந்து வேலைக்கு போறாங்க. அதே சாப்பாடு நம்ம ஸ்கூல்ல போட்டா கண்டிப்பா படிக்க வருவாங்க அப்படின்னு அவர் நம்பினாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே வந்து வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சு. இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்திய அளவுல வந்து அதிக மாணவர் சேர்க்கை ஏற்படுகிற 3 மாநிலத்துல தமிழ்நாடு எப்பவுமே ஒண்ணா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் அப்போ போட்ட திட்டம் வந்து இப்பவும் நடைமுறையில இருக்கு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை வந்து எப்பவுமே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்பவுமே. அதனாலதான் நம்ம தமிழ்நாடு எப்பவுமே வந்து எஜுகேஷன் லெவல்ல வந்து பெஸ்ட்டாவே இருந்துட்டு இருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்கூலு அப்படி ஏகப்பட்டது. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கூல் நிறைய ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. ஆனா வந்து கவர்மெண்ட் இந்த பட்ஜெட் இல்ல. உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. யார் யாருக்கெல்லாம் வந்து காசு இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஆசை இருக்கோ அப்ளிகேஷன் கொடுங்க, நான் வந்து உங்க எல்லாரையும் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த காலத்துல யார் யாரெல்லாம் காசு இருந்துச்சோ அவங்க எல்லாருமே வந்து காமராஜருக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு. இவர் வந்து எல்லாருக்கும் ஓகே கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, புவனேஸ்வர் மாநாடுக்கு போறாரு. அந்த மாநாட்டுல வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. புவனேஸ்வர் மாநாடுன்னா என்ன சொல்லுங்க நீங்க? அங்க வந்து ஹிந்தி மட்டும் தான் தெரியும். ஆனா இவர் பேசுறது தமிழ்ல பேசுறாரு. ஆனா அங்க வந்து எல்லாரும் கை தட்டிட்டே இருக்காங்க, விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்தா யாருக்குமே புரியல. ஏன்னா அங்க இருக்கிற யாருக்குமே வந்து தமிழ் தெரியாது. ஆனா இவர் பேசுறது தமிழ். ஆனா அவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். ஏன் இவங்க கை தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். பேச்சு முடிஞ்சாச்சு. காமராஜர் போயிட்டாரு. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அங்க இருந்த நிருபர்கள் வந்து அந்த கைத்தட்டின கிராமவாசிகளை கூப்பிட்டு, அவர் என்ன பேசினாரு உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, அவர் என்ன பேசினாருன்னு தெரியாது, ஆனா அவர் எங்கள்ல ஒருத்தர்னு எங்களுக்கு தெரியும், அவரும் ஒரு விவசாயின்னு எங்களுக்கு தெரியும், அவரும் எங்களை மாதிரி அடிமட்டத்துல இருந்து வந்தவர்னு தெரியும், அவர் எங்களுக்காக மட்டும்தான் கண்டிப்பா பேசியிருப்பான், அதனால நாங்க கை தட்டணும் அப்படின்னு அவர் சொல்ல, அந்த நிருபர் வந்து மெய் செலுத்து போறாரு. அப்படி ஒரு தலைவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்திய அளவுல தெரிஞ்ச ஒரே தலைவர். இப்பவுமே நான் சொல்றேன், நம்ம நாட்டுல இருக்க அரசியல்வாதிகளை வந்து சில ஸ்டேட்டுங்கள தெரியாது. ஆனா காமராஜர் வந்து இந்தியா ஃபுல்லா தெரிஞ்ச ஒரே தலைவர்னு பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான். இன்று வரை தஞ்சாவூர்ல வந்து ஒரு தேவர். அவரு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டுட்டு இருக்கும்போது காமராஜர் கூட வந்து ஜெயில இருந்தவர் அவரு. ஸோ அவர் மகளுக்கு கல்யாணம். ஸோ வந்து இவர் வந்து காமராஜர் இன்வைட் பண்றாரு. காமராஜர் சொல்லியிருக்கிறாரு, உன் மக கல்யாணத்துக்கு வர்றதுக்கு தான் நான் வந்து இங்க முதலமைச்சராக இருக்கேன், அதெல்லாம் வர முடியாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அவரும் வந்து திட்டிக்கிட்டே போறாரு. சரி நான் பயலுக்கு திமிரு வந்துருச்சு அப்படி இப்படி என்னமோ சொல்லிட்டு போறாரு. ஆனா பாத்தீங்கன்னா கல்யாணம் தாலி கட்டுற டைம்ல வந்து கரெக்டா வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. உடனே அவரும் வந்து நீ தான் வரமாட்டேன்னு சொன்னீங்க, நீ ஏன் இப்போ வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காமராஜர் சொல்லியிருக்காரு, நான் வாரேன்னு சொல்லியிருந்தேன்னா நீ அதுக்கேற்ற செலவுகள்லாம் பண்ணியிருப்ப, நீயே ஏழை, நீ வந்து நான் வாரேன்னு சொல்லி நீ எல்லா செலவும் பண்ணியிருந்தேன்னா உனக்கு எப்படி நீ கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு காமராஜர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு சட்டம் ஒண்ணு போடுறாரு. அது என்ன சட்டம் அப்படின்னா வந்து இதுமேல் படிக்காதவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு சட்டத்தை போடுறாரு. இந்த சட்டம்னால வந்து என்ன நடக்குது அப்படின்னா,
அ ஒரு சட்டமன்றத்தில வேலை பார்க்குற ஒரு அடிமட்ட வேலை வேலை செய்றவருக்கு வந்து வேலை போகுது. உடனே வந்து இவரு என்ன பண்றாரு, சிஎம் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, படிக்காத காமராஜர் மட்டும் சிஎம்மா இருக்கலாம். நாங்க வேலை பார்க்கக்கூடாதா? அப்படின்னு ஒரு கொஸ்டின கேட்கிறாரு. ஆனா அந்த சிறந்த ரிசீவர் எடுத்து பேசினது யாருன்னா, கர்மவீரர் காமராஜர். அவருக்கு அப்புறம் தான் புரியுது நம்ம தப்பான டிசிஷன எடுத்துட்டோம் அப்படின்னு. உடனே சட்டமன்றத்துக்கு போறாரு. அங்க யார் ஃபோன் பேசுனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவரு கொண்டு வந்த அந்த சட்டத்த வந்து அவர் வாபஸ் வாங்குறாரு. ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இது இருக்காது. என்னன்னா, ம் காமராஜரும் நேருவும் பேசிட்டு இருக்காங்க. "என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம ராணுவ தளபதி வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாரு. அவர கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு இவரு சொல்றாரு நேரு. "நீ ஒண்ணு பண்ணு. அவருக்கு வந்து 2 மாசம் லீவ் குடுத்து சுற்றுலா அனுப்பிரு." அப்படின்னு. "எதுக்கு?" அப்படின்னு. "நீ அனுப்பு" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காமராஜர். நேரு வந்து ராணுவ தளபதி கூப்பிட்டு, "என்னப்பா உனக்கு 2 மாசம் நீ வந்து ஊர் சுற்றுலா போயிட்டு வான்னு" சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா அவரு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தரைப்படைக்கு ஒரு ராணுவ தளபதி, கப்பல் படைக்கு ஒரு ராணுவ தளபதி, விமானப்படைக்கு ஒரு ராணுவ தளபதி. அவரோட பவர வந்து 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டாரு. ஸோ இவ்வளோ அறிவுக்கூர்மை உள்ளவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காமராஜர். இன்னொரு கதையும் இது மாரி சொல்லுவாங்க. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1962 சைனா வார்க்கு அப்புறம் வந்து நம்மளோட பொருளாதாரம் வந்து ரொம்ப கீழ போயிடுச்சு. ஸோ இங்க பக்கத்துல பாகிஸ்தான், இந்த சைடு வந்து சைனா. ஸோ நம்மளோட ராணுவ தளவாடங்கள வந்து நம்ம வந்து விரிவுபடுத்தணும். பட் அதுக்கு வந்து ஆயுதங்கள் எல்லாம் வந்து நம்ம யுஎஸ்ல வாங்கிட்டோம். ஆனா வந்து இந்தியா கொண்டு வரதுக்கு வந்து அங்குள்ள ஒரு ஃபாரின் பேங்க் வந்து நமக்கு வந்து ஜாமீன் குடுக்கணும். இது வந்து நேருக்கு கவலையா இருந்திருக்கு. இது காமராஜர் கேட்டிருக்கிறாரு. ஆ க அமெரிக்காவோட கடை ஏதாவது இந்தியால இருக்கா? இருக்கு. அமெரிக்கன் பேங்க் இருக்கு அப்படின்னு. அத மூட சொல்லு. நம்மளுக்கு ஜாமீன் குடுக்காதவன் இங்க பிசினஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ண போறான்? அவன் கண்ட்ரிக்கே போ சொல்லு. இங்க அவனோட பேங்க வந்து லைசென்ஸ கேன்சல் பண்ணுங்க. உடனே வந்து அமெரிக்கன் பேங்கோட இந்திய சிஇஓ கூப்பிட்டு, இந்த மாரி நாங்க வந்து உங்கள லைசென்ஸ கேன்சல் பண்ண போறோம். நீங்க வந்து எங்களுக்கு ஜாமீன் குடுக்கலன்னு நீங்க இங்க இருந்து என்ன எங்களுக்கு யூஸ் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அமெரிக்கன் பேங்க் வந்து இந்தியாவுக்கு ஜாமீன் குடுக்குது. அங்க இருக்கிற எல்லா ஆயுதத்தையுமே வந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இன்னொன்னு நடக்குது. என்ன அப்படின்னா, அண்ணாதுரை வந்து யுஎஸ் போயிருக்கும்போது நிக்சன் ஒரு அமெரிக்கன் பொலிட்டீஷியன் வந்து பார்க்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பட் அவர் வந்து பார்க்கவும் இல்ல. அதே நிக்சன் வந்து இந்தியாவுக்கு வரும்போது வந்து காமராஜர பார்க்கறதுக்காக ஆசைப்படுறாரு. பட் காமராஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கிருந்து போன அண்ணாதுரைய வந்து அவமதிச்ச அவர வந்து நான் இங்க இருந்து பார்க்கிறதா இல்ல. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு கட்சி வேற, அண்ணா வேற கட்சியா இருந்தாலும், அவரு ஒரு தமிழர், அவரு ஒரு இந்தியன். அவர அசிங்கப்படுத்தின ஒரு பொலிட்டீஷியன நான் வந்து பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிராகரிச்சு தள்றாரு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு 2 மலைகளுக்கு நடுவுல வந்து தண்ணி கொண்டு போணும். ஸோ அங்குள்ள இன்ஜினியர கூப்பிடுறாங்க. இந்த மாரி இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தண்ணி கொண்டு போனா என்ன பண்ணலான்னு. அதுக்கு இன்ஜினியர் சொல்றாரு, "இது ரொம்ப கஷ்டங்க" அப்படிங்கிறாரு. ஆனா வந்து காமராஜர் சொல்றாரு, "இதுக்காக உங்கள நாங்க இன்ஜினியர் படிக்க வச்சோம். இன்ஜினியரிங் வேலைக்கு எடுத்திருக்கோம். ஏதாவது ஐடியா பண்ணி நாளைக்கு காலையிலக்குள்ள நீங்க ஒரு பிளான் எங்களுக்கு குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி உதயமானது தான் வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 2, 3 இடத்துல தொட்டி பாலங்கள்லாம் இருக்கும். அந்த மாரி உருவாக்குனவர் தான் அந்த காமராஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா வந்து, ஒரு நாள் வந்து காமராஜர் விருதுநகருக்கு வந்து ஒரு மீட்டிங் விஷயமா போயிருக்கிறாரு. போம்போது அவங்க அம்மாவையும் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்க ஒரு அடிபம்பு இருந்திருக்கு. "அம்மா நான் லாஸ்ட் டைம் வரப்போது உனக்கு அடிபம்பு எங்க வீட்ல இல்லையே, உனக்கு அடிபம்பு யார் குடுத்தான்னு?" கேட்டிருக்காரு. அவங்க சொல்லியிருக்கு, "நீ சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த ஊராட்சி தலைவர் வந்து எனக்கு அடிபம்பு வச்சு விட்டுட்டு போனாருமா" அப்படின்னு. இதே மாரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அடிப்பம்பு வச்சு குடுக்க முடியுமா? "நீ ஏன் அடிப்பம்பு வைக்க சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த ஊராட்சி மன்ற தலைவர கூப்ட்டு அடிபம்ப உடனே கழட்ட வச்சு, "நீ என் அம்மா சிஎம் நான் சிஎம்ங்கிறத என் அம்மாக்கு குடுத்தேன். இதே மாரி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நீ வந்து பைப் செட் குடுக்க முடியுமா? குடுக்க முடியாதுல்ல. அப்ப ஏன் இங்க மட்டும் வந்து குடுக்கன்னு" சொல்லி அவன திட்டி, அந்த அடிப்பம்பு கழட்ட வச்சவர் தான் நம்ம காமராஜர். ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஒரு ஔவையார் தொடக்கப்பள்ளி. அந்த தொடக்கப்பள்ளிய வந்து தொறந்து வைக்கிறதுக்காக காமராஜர் போறாரு. ஆ தாம்பரம் வழியா. ஸோ அங்க தான் ஜீவான்னு பழைய அரசியல்வாதி இருக்கிறாரு. ஸோ அவரையும் பார்த்துட்டு அவரையும் கூட்டிட்டு போலாம். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து அடிக்கல் நாட்டுறது ஜீவா தான். ஸோ அவரையும் கையோட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஜீவா என்ன சொல்றாரு, "நீ போப்பா நான் ஒரு 1/2 அன் ஹவர்ல வாரேன்" அப்படின்னு சொல்லி காமராஜர அனுப்பி வச்சுறாரு. 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து காமர் அதே ஸ்கூலுக்கு வந்து ஜீவா போறாரு. அந்த காமராஜர் கேட்கிறாரு, "ஏன்பா 1/2 அன் ஹவர் லேட்டு?" அப்படின்னு. அதுக்கு ஜீவா சொல்லியிருக்கிறாரு, "என்ட்ட இருக்கிற ஒரே ஒரு வேஷ்டிப்பா. அத துவச்சு காய போட்டிருந்தேன். அது இப்பதான் காஞ்சுது. அத உடுத்திட்டு வந்தேன்" அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காமராஜர் அமைச்சரவையில இருந்தவங்க. ஸோ இவங்களோட அமைச்சரோட நேர்மைய பத்தி சொல்லப்போனா நம்ம காமராஜரோட நேர்மை வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும்.
அதே மாரி கக்கன் ஒருத்தர் இருந்தாரு. கக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு செருப்பு வாங்கி குடுத்துருக்காரு ரூ. 300க்கு. இந்த செருப்ப பார்த்த கக்கன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்டின்னா, "நீ வசதியான வீட்டு பையன் எனக்கு செருப்பு வாங்கி தர. பட் வந்து உங்க வீட்ல என்ன சொல்லுவாங்க? சின்ன பையன்ட்ட போய் செருப்பு வாங்கியிருக்காரே கக்கன். அ அவருலாம் ஒரு தியாகியா அப்படின்னு உங்க வீட்ல பேசுவாங்க. அதனால அந்த செருப்ப குடுத்து உன் காச நீ திருப்பி வாங்கிரு. அது மட்டும் இல்லாம நான் அமைச்சரானதுக்கு அப்புறம் தான் நான் செருப்பு உடைய ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு செருப்பு இம்பார்ட்டன்ஸ் இல்ல." அப்படி சொல்லியிருக்காரு இந்த அமைச்சர். ஸோ நீங்க பாருங்களேன், அவர் கீழ வேலை பார்த்த ஒவ்வொரு அமைச்சரோட நேர்மை எல்லாம். இதுலேருந்தே தெரியும் காமராஜர் எவ்வளவு நேர்மையானவரு அப்படின்னு. ஆ மெடிக்கல் சீட்டு கொஞ்சம் வந்து சிஎம்க்கு வரும். ஸோ வந்து சிஎம் வந்து சூஸ் பண்ணணும் அந்த மெடிக்கல் சீட்டுக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே குழப்பம். யார வந்து யாருக்கு இந்த 10 மெடிக்கல் 10 நெறைய தெரியல. அந்த மெடிக்கல் சீட்ட அலாட் பண்ணலாம் அப்படின்னு. பட் வந்து காமராஜர்ட்டயே கடைசியா குடுத்துருந்தாங்க. இவ்வளோ சீட் நம்மள உங்களுக்கு முதலமைச்சர் சீட்டு. ஸோ நீங்க யாருக்கு வந்து குடுக்குறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. எல்லாரும் என்ன நெனச்சிருக்காங்க, அவரோட ஜாதிக்காரருக்கு தான் அவர் குடுக்கப் போறாரு அப்படின்னு. இல்லன்னா ரொம்ப நேரம் கன்ஃப்யூஸ் பண்ணி யாருக்காவது 10 பேருக்கு குடுப்பாருன்னு. இவரு 5 நிமிஷத்துல வந்து அந்த 10 பேரையும் சூஸ் பண்ணி குடுத்துட்டாரு. இவங்களுக்கு வந்து நீங்க வந்து சீட்டு குடுத்துருங்க அப்படின்னு. உடனே காமராஜர பார்த்து கேட்டாங்க, ஐயா எப்படி நீங்க வந்து உடனே சூஸ் பண்ணிட்டீங்க அந்த 10 எம்பிபிஎஸ் சீட்டையும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த 10 எம்பிபிஎஸ் சீட்லயுமே வந்து கை நாட்டு தான் பேரண்ட்ஸ் கையெழுத்துல இருந்துச்சு. இப்போ டாக்டர் படிக்க வரவங்க எல்லாருமே அந்த ஜென்ரேஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் பட்டதாரி. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம சீட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இப்படி ஒரு தலைவர்லாம் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியலங்க. இனி வரும் காலங்கள்ல. இன்னும் காமராஜர் பத்தி நெறைய இருக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள். நான் ஒன் பை ஒன்னா நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்லிட்டு வரேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.